அண்ணனோ நடி சென்றிருக்கின்றார் என்றால் தாய் தந்தையே பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக காவலர்களை காணவில்லை. நல்லா இருக்கு. எனக்கு ரெண்டு வாங்கி கூட அந்த மாதிரி சைட் சரி இருக்காது. நீ பாருங்க சரி அந்த வச்சுக்கீங்க. இது என்ன பேண்டா? என்ன பேண்ட் இது? ஏர் கூலர் பேண்ட். ஏர் கூலர்? ஆமா. என்ன ஏர் கூலர்? டேய் தமிழ் வந்து பேச முடியாது. தவறான நம்ம மகாராணி பொண்ணு மகாராணி பொண்ணு எங்க குரல் விட்டு வந்து மகளே ஆமா உனக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் எங்களை சொல்லிடா. உனக்கு என்ன குறை எங்களை சொல்லி இப்ப இது ஒண்ணு அப்படியே கண்ணு பூச்சி முடிச்சு வருது. நான் நல்லா ஒரு துணி போட்டேன் கண்ணு போடுறது அப்படியே. சரி ஏன்டா என்ன மட்டும் மாயதா பச்சு என்ன பண்றது போடுறியா? என்ன கீ வர சரி உனக்கு என்ன குறை இப்போ? காவல்கார மனசு தாங்கம்மா. ஏன் துணி வேற என்ன செத்துட்டாரு? செத்துட்டாரா? அப்பா செத்துட்டாரா? ஞாபகம் மத்த போறாதன்று போறப்ப அப்பா செத்துட்டாரா? ஆமா. அப்பா கேடாச்சு பாவி. அம்மா எங்க அப்பா நானும் ஒரு அனாதைமா. ஐயோ எனக்கு எங்க அப்பா தான் சொன்னேன். அப்பனுக்கு நான் தான் சொன்னேன். சரி எங்களுக்கு சொந்த பந்தம் யாருமே கிடையாது. யாருக்கெல்லாம் நாங்க பெங்களூர் பக்கம் பொத்தன் இருந்தோங்க. ஒரு சுத்தி கடன் வாங்கிட்டு அங்கிருந்தா கேட்பாங்க ஊரை விட்டு உடனே செஞ்சு அவட குடம் வந்துட்டுமா. சரி என்ன சின்ன குழந்தைல தீக்கண்டாரு எங்க அப்பா. வளர்ந்த உடனே திடீர்னு செத்துட்டாங்க. எரிக்கிட்டா பதிக்கிட்டான்னு ஒண்ணுமே தெரியாம பிச்சைக்கா பிச்சைக்கான்னு மூச்சு நடக்கிறோம்மா. எரிக்கிட்டா பதிக்கிட்டான்னு தெரியலமா. இது ஒரு சந்தேகமா? உங்க குடவை எனக்கு எப்படியோ அது மாதிரிதான் செய்யணும். அதான் தெரியலையே உங்களுக்கு தெரியாது. அப்பா சொல்றீங்க சொல்லிட்டு அப்படியே சொன்ன எங்க அப்பனை யோசிச்சா ஒண்ணும் கிடையாது. சப்போஸ் வச்சுட்டா அதுல ரெண்டு சந்தேகம் வருது. வச்சுச்சா சந்தேகம்? என்ன சந்தேகம்? எங்க அப்பனை படிக்கணும் பச்சா. ஆமா அந்த இடத்துல பில்லு மலிக்குமோ மலிக்காதோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம். பில்லு வளர்ந்தான்னா வளருதான்னா? வளர்ந்தா ஒண்ணும் கிடையாது. வளர்ந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அந்த பில்லு மாடு கண்டா மேயுமா மேயாதோ அப்படின்னு. ஆமா சரி மேய்ஞ்ச என்ன மேயலன்னா? மேயாம அது மாதிரி புடிச்சுனா பரவாயில்ல. மேய்ஞ்சிச்சு ஒரு வேலை அது பால் கறங்குமோ கறங்காதோ. சரி பால் கறந்தானா கறகல்னா? கறங்காம வாட்டு மாடா கண்டா பரவாயில்ல. கறந்துச்சுன்னா அதுலயும் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அந்த கறக்கிற பால்ல மனுஷாளுங்கெல்லாம் குடிப்பாங்களோ குடிக்க மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம். சரி அவன் குடிச்சா அவனுக்கு என்ன குடிக்கலாம்? அவனுக்கு குடிக்காம கம்முனு விட்டாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரி குடிச்சுட்டா அதுல தான் எனக்கு பெரிய சந்தேகமா இருப்ப. பாலை குடிச்ச சந்தேகம்? என்ன சந்தேகம்? குடிக்கிற மக்கள் மனுஷாலும் உயிரோடு இருப்பாங்களோ செத்துருவாங்களோ. அவன் சத்தா சாவறாங்க உயிரோடு குடிச்சுட்டு கம்முனுட்டா பரவாயில்ல. அவங்களும் சேர்த்துக்கிட்டு போயிட்டா அவங்கள்ட்ட போய் எரிக்கிட்டா போதிக்கிட்டான்னு
வச்சிருக்கான் பாரு. இப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம நான் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போய் சரி 4 கருவாடு வாங்கினேன். கருவாடு வாங்கி கட்டேன். ஆ, 4 வாய் சும்மா தண்ணிக்கிட்டு எங்க தான் போச்சுன்னு தெரியல. போனா போட்ட வீடு அவன் தான் போனான். இந்த வீட்டுல இருக்கிறவங்க சும்மா இல்ல, என்னப்பா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க? எங்க அப்பா செத்துட்டாண்டா, ஆமா. அப்பன்னு மூவிட்டு உக்காந்துங்க நீ அம்மா வச்சு காலை பிடிக்கிறா நீ எல்லாம் அப்படின்ட்டாங்க. அம்மா சொல்லிக்கணுமா? அம்மா சாமி கும்பிடணுமா சாமி கும்பிடணும், ஆமாண்டா. அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா. அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியல. தெரியாது. உடனே சூட்டா கிளம்பா போய் டவுனுக்கு போய் சாமான் போட்டுருவாங்க. அம்மாசு கும்பிடுறதுக்கு எனக்கு தேவையான வழி சம்பளம் வாங்கிக்கலாம். காய்கறி, பதார்த்தம், பருப்பு, அவரைக்காய், வெண்டைக்காய் அதெல்லாம் வாங்கிக்கணும். ஆமா சீக்கிரமா போய் எல்லாத்தையும் வாங்கிடா. டிரைவர் டேய், டிரைவர் பாருங்க ஆண்டியே விடாதீங்கம்மா. சரி நீ சொல்லு. அவன் நீ பாடா போய் தேவையான பொருள் வாங்கடா அப்படின்னு சொன்னாங்க பாரு. நான் இவங்க பெரியவங்க சொன்னதே நினைச்சுக்கிறேன். அப்பா வந்து நல்லபடியா சொல்லிட்டு படிச்சாங்க நாம அமாவாசை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கரும்பு போய் பக்கத்து பஜாருக்கு நடந்து போறேன். சரி என்ன போகும்போது சொம்மானு போல அம்மாச்சி கடைபிடிக்கணும் அம்மாச்சி கடைபிடிக்கணும் அம்மாச்சி இப்படியே சொல்லிங்க போறேன். கொஞ்சம் நேரம் போய் என்ன சொல்லி போறேன் அம்மாச்சி பிடிக்கணும் அம்மாச்சி பிடிக்கணும் அம்மாச்ி பிடிக்கணும் சொல்லிங்க போறேம்மா. அந்த ஊர்ல அம்மாவை சொல்றோம் பெரிய கொள்ளக்காரனாட்டுங்குது. ஜெயில இருந்து தப்பிச்சுன்னு வந்து கரும்பு தோப்புல பாருங்கிறான். அம்மாவை குறுக்கல வந்தானே கம்மிட்டு நானே போலீஸ் ஏமாத்தி வந்து கரும்பு தோப்புல வாங்குறேன். நீ என்ன பிடிப்பேன்றியா கம்மிட்டு நீ என்ன பிடிச்சிருவா அப்படின்னு கரும்பால நான் கடைசி பிடிக்கவே கூடாதுன்னு சொல்லி போனா அந்த மாதிரி அவங்ககிட்ட வாங்கினாடி போதும் சொல்லிட்டு இனிமே பிடிக்கவே கூடாது போயிருக்கிறோமா. அப்படியே போயினே இருக்கும்போது பார்த்தா பீசு பீசுன்னு மழை பெய்யுது. மழை பெய்யுற இடத்துல பார்த்து செங்கல் போல போட்டுட்டு மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்துக்கிறாங்க எல்லாரும். அது எரிய மாட்டாட்டுங்குது. அங்க போய் நின்று பிடிக்க கூடாதுன்னு வேண்டாம் நாங்க கல்லு போற நினைச்சுக்கிட்டு நல்லா கரைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஓலை ஊத்தி போட்டு கொளுத்திக்கணும் மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்திக்கிறோம் இன்னொன்னு பிடிக்க கூடாதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு செங்கல் அடிச்சு கண்ணட்டு நல்லா எரியணும்னு சொல்லி மாடா அப்படின்னாங்க. அப்ப சாமி இனிமேல் அது ஆளு ஊத்துறாப்பா சாமி சொல்லிட்டு நல்லா எரிச்சோம் ஓடி எரிச்சோம் திக்கு எரிச்சு நான் சொல்லிங்க போறேன். அங்க போய் பார்த்தா பசங்க பட்டாசு வச்சு 2 கூரை விட்டு பத்தி அங்க போய் நல்லா எரிச்சோம் ஓஹோன்னு எரிச்சோம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் போய் அடிக்கிறாங்க. ஐயா நாங்களே ஊடி எழுதி போய் நாங்களே ஊடி எழுதி போய் குத்தர மண்டத்துக்கு போய் இடம் இல்லாம வரோம். இங்க வந்து எரிட்டு அஞ்சு போனோம்னு சொல்லிங்கன்னே போறோமா. அப்படி போற வகையில அந்த ஊரு பண்ணையாரு அவங்க அம்மாவுக்கு கண் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து அப்பதான் கண்ணை பிரிக்கிறாரு. அங்க போய் நான் நின்று இது 5 பணம் இது 5 பணம் இது 5 பணம் ஆளு வச்சு அடிக்கிறாரு. கம்மியாச்சு பையா 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன் எங்க அம்மாவுக்கு எல்லாம் தெரியணும்னு மனசார சொல்லி போடான்றாரு. எப்பா இனிமே நான் யாருக்கிட்ட மாட்டக்கூடாது பண்ணாரு நல்லா தெரியும் நம்ம போயினேங்கிறேன். அப்பதான் அந்த ஊரை விட்டு தாண்டி நல்ல உசுரே வந்து இனிமே யாருக்கிட்ட அடி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆத்த கடகலான்னு பார்த்தா ஆனா அந்த ஆத்த ரெண்டு பொண்ணாடிக்கு போற வெறும் வச்சுன்னு ஆத்துல துணி நினைக்க கூடாதுன்னு இப்படி தூக்கினே எல்லாம் நந்து வருத்தமா தள்ளிக்கிட்டா அங்க போய் நின்று நல்லா தெரியணும் நல்லா ஆளு ஒரு வெறும் பௌர்ணமி வேணும் சொல்லிட்டு அங்க புச்சு மாட்டோம்மா அம்மா சொல்லிடுமா வேணாம்பா அதெல்லாம் பிடிக்காத. அந்த பணியின் மாதிரி அவங்க 4 பேருக்கு வேணுமா கைட்டு கூட போட்டு வரக்கூடாது. ஐயோ மணி நீ அங்கிட்டு வாங்கிக்கோ பழுந்து அவங்க வாங்கிக்கோ சரி போட இருக்கட்டும்.